வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் நவம்பர் 30ஆம் தேதி சென்னை கடலூர் மாவட்டம் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தமிழ்நாட்டு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் வரும் 30ஆம் தேதி சென்னை கடலூர் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் சென்னையில் வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையின் தெற்கு பகுதிக்கு அருகே புயல் கரையை கடப்பதால் கனமழை பெய்யும். புயலானது வடக்கு நோக்கி நகரும் நாளான இன்று சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். நாளை நவம்பர் 28ஆம் தேதியும் புயலானது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னையில் மிதமான மழை பெய்யும். அதுபோல் 29ஆம் தேதியன்று மேற்கு திசை நோக்கி புயல் நகர்ந்து வருவதால் சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த நாள் 30ஆம் தேதி, அதாவது புயல் கரையை கடக்கும் நாளன்று சென்னையில் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடந்தாலும் அதன் தாக்கம் காரணமாக சென்னையில் டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதுபோல் புயல் கரையை கடந்த பின் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் கொங்கு மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வெதர்மேன் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் நவம்பர் 30ஆம் தேதி சென்னை கடலூர் மாவட்டம் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தமிழ்நாட்டு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் வரும் 30ஆம் தேதி சென்னை கடலூர் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் சென்னையில் வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையின் தெற்கு பகுதிக்கு அருகே புயல் கரையை கடப்பதால் கனமழை பெய்யும். புயலானது வடக்கு நோக்கி நகரும் நாளான இன்று சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். நாளை நவம்பர் 28ஆம் தேதியும் புயலானது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னையில் மிதமான மழை பெய்யும். அதுபோல் 29ஆம் தேதியன்று மேற்கு திசை நோக்கி புயல் நகர்ந்து வருவதால் சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த நாள் 30ஆம் தேதி, அதாவது புயல் கரையை கடக்கும் நாளன்று சென்னையில் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புயல் கரையை கடந்தாலும் அதன் தாக்கம் காரணமாக சென்னையில் டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதுபோல் புயல் கரையை கடந்த பின் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் கொங்கு மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வெதர்மேன் பிரதீப் ஜான்